வெள்ளிக்கிழமை காலையில் இன்றைக்கி ஹஸ்பண்ட் லஞ்ச் பேக் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் வேலையாக கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது. அதனால் வெளியில் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய்க்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு மேலே தான் சமைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் இட்லி தோசை மாவு எதுவும் இல்லை. அடுத்த 3 நாள் கண்டினியூஸாக லீவ் வேறு வருது. கண்டிப்பாக மாவு தேவைப்படும். அதனால் கம்பு தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் காலையிலே ஊற போட்டாச்சு. வீட்டில் சாம்பார் செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும் சாம்பார் செஞ்சேவும். அதனால தான் இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சேன். எல்லா காயும் போட்டு வைக்கிற சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அதுவும் காயெல்லாம் முன்னாடி நாள் ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்காமல் அன்றைக்கி போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சுட்டு காலிஃப்ளவர் சில்லி தான் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு போல். அதனால் ஒரு 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. திரும்ப 2 மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் டைம் இருக்கனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு காலிஃப்ளவர் சில்லியும் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறப்போ தான் லஞ்சு சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க.